வழக்கறிஞர் பாலு அவரிடத்தில் நான் கேட்க விரும்புகின்றேன். இவ்வளவு தூரம் நீங்க நியாயம் கேட்கக்கூடியவராக இருந்தால் உங்கள் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி பிற்படுத்தப்பட்ட சாதிக்கு, உங்களது சாதிக்கு உட்பட ஓபிசி சாதிக்கு ஆன இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் வரக்கூடிய இடங்களை, பல்லாயிரக்கணக்கான இடங்களை, ஒன்றிய அரசினுடைய இடங்களை நிரப்பாமல் ஓபிசிக்கு, உங்கள் சாதிக்கு வஞ்சகம் செய்து கொண்டிருக்கிறதே, அதை எதிர்த்து நீங்கள் கேள்வி கேட்பீர்களா? அட 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 என்ன ஒரு பாசம் ஓபிசி மக்கள் மீது திருமுருகன் காந்தி அவர்களுக்கு. மோடியை பார்த்து பாமக பாலு அவர்கள் கேட்பாரா, உங்கள் சாதிக்கு முழுமையாக வேலைவாய்ப்பு தரல, நிரந்தரம் பண்ணல, நிரப்பலை அப்படி சொல்லி கேட்பாரா அப்படின்னு சொல்லிட்டு திருமுருகன் காந்தி கொந்தளிச்சுக்கிறார். திருமுருகன் காந்தி அவர்களே, நம்ம மோடியை பற்றி அப்புறம் பேசலாம். அவரை பற்றி பேசுவதும் கிழித்து தொங்கிடுவதும் இல்லை மற்ற விஷயம் செய்வதும் அப்புறம் பார்த்துக்கலாம். உங்களுக்கு 2018 எடப்பாடி அவர்கள் 10.5% வன்னியர்கள் கொடுத்தாங்க 2018-19. அதன் பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் அந்த தேர்தலுக்காக 15% இடஒதுக்கீடு நாங்கள் வந்தால் வன்னியர்கள் தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைய வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் 15% இடஒதுக்கீடு தரல. நீங்கள் ஓபிசி மக்களுக்காக பொங்கறவர் தானே, பேசினவர் தானே, தமிழ்நாடு மக்கள் நல்லா இருக்கும் சொன்னவர் தானே. அப்போது முதல்ல எனக்கு தமிழன் என்று சொல்லிக்கொண்டு நான் கலைஞரின் மகன் அல்லவா, புத்துவியல் கலைஞர், தமிழகத்தின் தலைவர், தமிழகத்தின் முதல்வர், தமிழகத்தின் ஒப்பற்ற தமிழ் இலக்கியம் பேசக்கூடிய தமிழன் அப்படின்னு சொல்லக்கூடிய கலைஞர் அவர்கள் தமிழ் என்று சொல்லி இந்த மக்களை வைத்து 5 முறை ஆட்சி அமைச்சார்ல, அந்த தமிழன் தலைவர்களுடைய மகன் முத்துவேல் கருணாநிதிய மகன் ஸ்டாலின் அவர்கள் இந்த வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு தரல. அதை பற்றி நீங்கள் பேசுவீங்களா? இல்லை 15% தரணும்னு சொன்னீங்களே, நீங்கள் ஏன் தரலன்னு சொல்லி இந்த ஸ்டாலினை பற்றி நீங்கள் முதல்ல கேளுங்க. ஏன்னா ஒரு படத்தில் ஒரு டைலாக் வரல, திமிங்கலம் அவன் அங்கே இருக்கான் திமிங்கலம், இவன் பக்கத்துலேயே இருக்கான் திமிங்கலம், அதனால் முதல்ல இவனை பொறுத்து பொழப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடிக்கே மேலே தொங்கிக்கிட்டு இருப்போன்னே சந்தானம் கை வைக்க மாட்டான். அப்போது இது அரசியல், இது வாழ்வியல், தமிழக மக்களின் பிரச்சனைகள், உரிமைகள். இந்த உரிமைக்காக ஸ்டாலின் அவர்களை முதல்ல கேளுங்க. கேட்பீங்களா? மாட்டீங்க. ஏன்னா இப்பயும் சொல்கிறேன், சீமானை கூட நான் நம்பிடலாம். ஏன்னா அவர் நாம் தமிழர் அப்படின்னு சொல்லி ஈழ மக்களுக்காக ஒரு கட்சி ஆரம்பித்து நடத்திட்டுருக்கார். ஆனால் அதை விட நீங்கள் என்ன பண்ணீங்க, மே 17 அப்படின்னு இயக்கத்தை நடத்தினீங்க. அந்த மே 17 இயக்கம் என்ன, அதுக்கான டெபினிஷன், அதுக்கான விளக்கம் என்னென்னா, அந்த மே 17 அன்னைக்கு இலங்கையில் ஈழத்தமிழர் கொத்து கொலை செய்யப்பட்டார்கள். அதன் நினைவாக நீங்கள் மே 17 இயக்கம் வச்சுட்டு இன்னைய வரைக்கும் நீங்கள் பிஜேபி தான் எதிர்த்துருக்கீங்க. அன்றைக்கு ஆட்சியிலேருந்து அதே காங்கிரஸு கூட ஒட்டி உறவாடி குழந்தை மட்டும் தான் பேக்கல, அந்த மாதிரி நிற்கிறீங்க. அதற்கு உறுதுணையாக தான் திராவிட முன்னேற்ற கழகம். கள்ள குழந்தை பிறந்துக்குமா தெரியாது, அது கூட பின்னி பிணைஞ்சி இருக்கீங்க. நீங்கள் யாரை எதுக்கணும்? பிஜேபி எந்த அளவுக்கு எதிர்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு அதை விட வலிமையாக காங்கிரஸையும் திமுகவையும் நீங்கள் எதுக்கணும். நீங்கள் எங்களுக்கு பாடம் நடத்துகிறீங்க. அதனால் திருமுருகன் காந்தி அவர்களே, உங்கள் வாய்ஸ் ஆர்டர்லாம் நான் எங்கே வச்சுக்கணும்? திமுகவோடு வச்சுக்கணும், இல்லை மற்ற கட்சிகளோடு வச்சுக்கணும். நம்ம மட்டும் வச்சுக்கூடாது. நீங்கள் ஒரு பொய் சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? உலகமாக போய் மோடியை சமிச்சுன்னா என்ன சொன்னீங்க? ரேஷன் கார்டை கேன்சல் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னீங்க. பண்ணிட்டாங்களா? இன்றைக்கி திமுக ஆட்சியில் நீட்டு நடந்துக்கிட்டு இருக்கே, கேள்வி கேட்டிங்களா? கள்ளக்குறிச்சியில் 60 பேர் செத்தாங்களே சாராயத்தில், பேசுனீங்களா? விழுப்புரத்தில் செத்தாங்களே கள்ள சாராயத்தில், பேசுனீங்களா? இன்றைக்கி விவசாயிகள் நெல்லுலாம் வீணாக போய்கிட்டு பாலாக போய்கிட்டு இருக்கு, பேசுனீங்களா?